வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு பிளாக் சிக்கன் கறி வைக்க போகிறோம். பிளாக் சிக்கன் கறிக்குரிய பவுடர் நான் எல்லாம் லிங்கில் தாரேன், அதை பார்த்து செய்யுங்க. எங்களுடைய நண்பி வினிதாக்கா வந்துக்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, ஹலோன்னு சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம், பிளாக் சிக்கன் கறி வைக்க போகிறோம். நாங்கள் வந்து கோழி கால் தான் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து கோழி வந்து ஊரில் மாதிரி வந்து எங்களுக்கு முழு கோழி அப்படிலாம் கிடைக்கிற கஷ்டம், அப்படி கிடைக்கும் சார். இந்த சூப் கோழி தான் கிடைக்கும். நாங்கள் கால் எடுத்துக்கிறோம். நீங்களும் என்ன கோழினாலும் இதுக்கு போட்டு சமைக்கலாம். நல்ல பெரிய துண்டா பெருசாக தான் வெட்டணும், சின்னதாக வெட்டலாம். சின்னதாக வெட்டணும், நாங்கள் வந்து பெருசாக தான் செய்யறது. பெருசாக தான் செய்யலாம். நீங்கள் சின்னதாக வெட்டினாலும் வெட்டலாம். இது வந்து நாங்கள் எங்களை விட்டு தெரியும், கொரோனா டைம் நிறைய ஆக்கள் இல்லை. நாங்கள் விட்டு நானும் என்னுடைய கணவரும் அக்காவும் தான் போட்டு சாப்பிட போகிறோம். இதில் வந்து 6 கோழி கால் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து சமைக்கலாம். கோழிக்கு நாங்கள் இப்போ தேசிக்காய், அதுக்கு தேசி புளி, லெமன் ஜூஸ் விட்டுட்டு மஞ்சள் போட்டுட்டு உப்பும் போட்டு மஞ்சள் பொடி ஒரு கரண்டியா உப்பும் போட்டுட்டு பாருங்க. அக்கா சொல்கிறா தங்கட விட்டு சத்தமே வரக்கூடாதான், உங்களை விட்டு இடிக்கலாமான்னு கேட்டுக்கொண்டு இடிக்கிறாங்க. நல்ல சந்தோஷமாக இடிக்கிறாங்க. அங்கே சிக்கன் வந்து இஞ்சியும் உள்ளியும் போட்டு இடித்தது, அதாவது கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் போட்டு நாங்கள் இப்போ வந்து கோழி ரெடி பண்ணும். பிளாக் சிக்கன் கறி வெந்தயம் எடுக்கிறோம், அதை பெருஞ்சீரகம் போடுறோம், மற்றது சின்ன சீரகம், கருவேப்பிலை கறி லீவ்ஸ், யா சந்தோஷமாக கறி போடுறோம். யா வெங்காயம் போடுறோம், பச்சை மிளகாயும் போடுறோமா? பச்சை மிளகா போடுறோம் இல்லையா? பச்சை மிளகா போடையில் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக உள்ளியை உரிச்சிட்டோம், அதாவது வெள்ளைப்பூண்டு, கார்லிக் அதையும் சேர்க்குறதோட சேர்த்து. முக்கியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கோழிக்கு போட்டுக்கிறோம், முக்கியம் இல்லை. ஆனால் வெட்டினது மிச்சமாக இருக்கிற நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் போடணும் இதுக்கு. நார்மலாக நாங்கள் வந்து இப்போ இந்த இலங்கை மக்கள் பாவிக்கிற யாழ்ப்பாண கறி பவுடர் போடுறோம். ஒரு கரண்டி, சாப்பாட்டு கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுக்கிறோம். பாருங்க, நாங்கள் வந்து புளி எடுக்கிறோம், டமரிண்ட் புளி போடணுமா அதுக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கும் சிலவில் ஆச்சரியமாக இருக்கலாம். ஒரே ஆச்சரியமான சாப்பாடு இன்றைக்கு. இப்போ கோழி போட்டுட்டு கோழியை வந்து வெட்டி வச்சு கோழியோட போட்டு அதையும் போடுங்க. கரண்டி தரட்டா கரண்டி போடுறோம். இது வந்து வாசத்துக்கு போடுறதா இல்லை, அதான் கோழிக்கு செஞ்சு. இதான் பிளாக் சிக்கனுக்கு செய்த பவுடர். என்ன பேர்? எத்தனை போடுறீங்க? 4 கரண்டி போடுறோம். இதுக்கு 4 கரண்டி போட்டு அது நல்லா வறுத்தெடுக்கணும். அது வரை இப்போ நாங்கள் தான் மூடி வச்சுட்டோம். அடுப்பை வந்து குறைவாக விட்டுருக்குறோம். ஏன் இருக்கு தேன் பாருங்க, தேன் விடுறாங்க. 2 ஸ்பூன் தேன் போடுறாங்க. தேன் காட்டுங்க, தேன் இருக்கா? தேன் போடுறாங்க. இப்போ விளங்குதா உங்களுக்கு ஏன் தேன் அமிர்தமாக இருக்குது சாப்பாடு? தேன் போடுறோம் இதுக்கு 2 அதாவது டேபிள் ஸ்பூனில் போட்டிருக்குது. இது பாருங்க, லெமன் கிராஸ் என்னென்னு சொல்கிறது தமிழில்? நானும் செய்கிறேன் சொல்லுது, சிங்களத்தில் சேர சொல்கிறோம். இது எனக்கு லெமன் கிராஸ்ன்னு தான் எனக்கு தெரியும். இதை வந்து இறைச்சிக்கு நாங்கள் கோழிக்கு போடுறோம். கோழிக்கு போட்டு அதையும் கிளறி விடுறோம். இதுக்கு இன்னும் பிளாக் பவுடர் போடுறோம். கரண்டி இருக்குதா? கரண்டி போடுங்க. பிளாக் பவுடர் போட போகிறோம். இப்போ இதுக்கு போடுங்க. வாரம் கோழி கறிக்கு 2 போட்டால் ஓகே. பிளாக் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம் கோழி கறிக்கு. மற்ற கருப்பு கறிக்கு வேற என்ன கறி வைக்கலாம்? இதில் என்ன கோழி கறிக்கும் எல்லா கோழி கறிக்கும் கொஞ்சம் போகணும். வளமையாக சமைக்கிற அந்த கோழிக்கறி இருக்குத்தான். இப்போ நீங்கள் பவுடரை கூட செய்து வச்சிங்க வேண்டாம். வளமையாக செய்கிற அந்த கோழி கறிக்கும் இதை கொஞ்சமாக போடணும். இது வந்து நாங்கள் தனியாக கருப்பு கறி என்று வைக்கிறபடியாக இது கொஞ்சம் கூட போடுறோம். அதுக்கு குறைவாக போடணுமான்னு சொல்கிறாங்க. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அவிய விடுவோம். இந்த சுடுதண்ணி இருக்குது, விடுவோமா? அது இந்த சுடுதண்ணி எவ்வளோ விடணும்? அவிர கலவை விடுவோம். ஓகே, போதும். ரெண்டாவது கொஞ்சம் இந்த குழம்பு மாதிரி வராது, என்ன இது கொஞ்சம் இந்த பிரட்டல் மாதிரி வரும்.
கோழி நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது. இது கூட மறந்தாச்சு. ரொம்ப போடணும். கோழி கோழி டக்குன்னு அவிஞ்சிடுமே இந்த கோழி. மிளகு தூள் வந்து கொஞ்சம் இதுக்கு போட போகிறாங்கன்னு நாங்கள் கரண்டி இங்கே இருக்கு. மிளகு தூள் ஒரு கரண்டி எவ்வளோ போடணும்? 3 கரண்டியில் போடுறாங்க மிளகு தூள். அது நல்லா கருப்பாக வரணுமா? மூடி வைக்க வேண்டாம். இப்படி வரட்டும். இனி மூடி வைக்க வேண்டாமாம், அப்படியே இருக்கட்டுமாம். இந்த அடுப்பு இல்லை. இதுதான் நண்பர்களே மிகவும் சுவையான கருத்த சிக்கன் கறி. நீங்களும் வச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். 8 9 இருக்குது. 5 வச்சிருக்கு. பாருங்க அதில் குழம்பு எப்படி இருக்குண்டு தெரியுதா உங்களுக்கு பார்க்குறக்கு? ஓகே, பாருங்க பிளாக் சிக்கன் ரெடி. நிப்பாட்டுவோம் அடுப்பை. அதில் இன்னும் கருப்பு சிக்கன் எடுக்கணும். கருப்பு சிக்கன் கறி இப்படிதான் இருக்கும்னு சொல்லுங்க. இப்படிதான் கருப்பா இருக்கும். அது குழம்பு அவ்வளவு இல்லை. குழம்பு